Hey guys, welcome back to my channel WN Recipe. இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் பார்த்துருவீங்க ஈத் விலாக். அதோடு சேர்த்து எங்கள் உம்மாட வீட்டுக்கு நான் போனதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். பெருநாள் அன்றைக்கு முதல்ல எல்லாருமே எல்லா கேர்ள்ஸுமே பண்ணுறது மரத்தோடு வைக்கிறது தான். நிறைய பேர்கிட்ட விலாக் பார்த்திருக்கேன், அவங்களுக்கெல்லாம் மரத்தோடு வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மெஹந்தி ரொம்பவுமே பிடிக்கும். மெஹந்தி போடாட்டி எனக்கு அண்டு பெருநாள் மாதிரியே இருக்காது. மார்னிங் பள்ளிக்கெல்லாம் போயிட்டு எக் மேக்கரோனி செஞ்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட். கஸ்டர்ட் பவுடரில் ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். கஸ்டர்ட் பவுடர் ஃப்ரெஷ் மில்கில் சேர்த்து மில்க் மைட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். வேறு லெவல் அட்டகாசமாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தேன். ஈவினிங் போல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு காலையில் 6:45 பஸ்ஸுக்கு ஏறி 1:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. லன்ச் வீடியோ பண்ணிக்கொள்ள கிடைக்கல. என்னம்மா என்ன சமைச்சிருந்தாங்கண்டா இறைச்சி கறி, களியக்கறி, கறி கொச்சிக்காய், பருப்பு, மாசி சம்பல், புடின். கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சு நாளைப்புறம் என்னம்மோட கையில் சாப்பிட்டேன். செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. ஈவினிங் போல் டீ எல்லாம் குடிச்சிட்டு நானும் அம்மாவுமே சேர்ந்து ரொட்டி சுட்டேன் நைட்டுக்கு. நைட்டுமே நான் சோறு சாப்பிட்டேன். சோறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்தளவுக்கு சோறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்டுமே நான் சோறு தான் சாப்பிட்டேன். என் அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க நான் ஊருக்கு போனதால். நானுமே மிச்ச நாளைக்கு போகிறேன் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தேன். அடுத்த நாள் பாலைக்கு நான் தான் குக் பண்ணேன். போஞ்சை நான் நார்மல் ஆக்கிறத விட இந்த மாதிரி நல்லா பொரிச்சு ஆக்கினோம்னு சொன்னால் வேறு லெவல் டேஸ்ட்டாகவே இருக்கும் கறி. ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கருவேப்பிலை ரம்பை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கி வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதில் கருவேப்பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 2, சீரகம், கடுகு கொஞ்சம், கராம்பு 1 எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கட் பண்ணி வச்ச தக்காளி, பச்சை கொச்சிக்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா கோழியும் போட்டு நல்லா கோழி அந்த தண்ணி விட்டுற அளவுக்கு கொஞ்சம் வேக வைக்கணும். நல்லா வதங்கி வரும்போது எங்களுக்கு தேவையான அளவு கறிக்கு தேவையான அளவு உப்பு போடணும். அதுக்கப்புறமா கோழிக்கறிக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் கிழங்குமே சேர்த்துக்கொள்ளையிலும். கிழங்கு போட்டிங்கன்னா நல்லா திக்காகவே வரும் கறி. கோழி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சள், மசாலாத்தூள், மிளகுத்தூள், கொச்சிக்காய் எங்களுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 1/4 கப் மாதிரி ஊற்றி அந்த கொச்சிக்காயெல்லாம் மசாலா எல்லாம் கோழியில் இறங்குற அளவுக்கு நல்லா பிரட்டி விடணும். நல்லா கறி கொஞ்சம் கொதித்து அந்த கொச்சிக்காயோட வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். நல்லா கொதித்து கறி வற்றி வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு தேவையான அளவு திக்கான பால் கொஞ்சம் ஊற்றி கறி இறக்கினா வேறு லெவல் டேஸ்ட்டான கறி ரெடி. கீரி சம்பா சோறுமே ஆக்கியிருந்தேன். முட்டையும் அவிச்சிருந்தேன். முட்டை எங்களோட வாப்பா கோழி சாப்பிட மாட்டா, அவருக்கு முட்டை. அதுக்கப்புறமா கேரட் போஞ்சு பாலான கோழி பொரித்து நல்லா டெவலுமே செஞ்சுருந்தேன். கோழி டெவல் பண்ணும்போது எப்போவுமே சோஸ் கொஞ்சம் ஊற்றி செய்யுங்க, நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் ஈவினிங் போல் டீ எல்லாம் குடிச்சிட்டு எங்களோட பெரியம்மா வீட்டுக்கு போனோம். நாங்கள் எல்லோரும் பஸ்ஸில் பெரியம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எங்கள் வீட்லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான். பஸ்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நல்லா கரைச்சி ஃபன் பண்ணிவிட்டு எங்கள் தாத்தாமாரோடையும் சொல்லி எழுந்துட்டு வந்தேன். பெரியம்மா வீட்லேருந்து போகல ஒரு 6:30 மணி 7:30 மணிக்கு. அதுக்கப்புறமா டவுனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் வேறு லெவல் செம்மையாகவே வச்சுருந்தாங்க, நீட் அண்ட் க்ளீனாக. பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி ஒன்று 950 ரூபா. ஃப்ரூட் சலாட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரூட் சலாட் 500 ரூபா. பிரியாணி டேஸ்ட்லாம் நல்லாவே இல்லை, எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஃப்ரூட் சலாட்னா அட்டகாசமாக இருந்துச்சு. உம்மாட வீட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு நான் வந்தாச்சு. வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா ஜம்போலக்காய், கருப்பட்டி, இந்த ஃபலூடா கரைக்கிற ரோஸ் சிரப், வீட்டுக்கு தேவையான சாமானங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா கிளிப்பு, பூல் எல்லாம் எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் சிஸ்டர் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அம்மாவுமே மெட்டீரியலும் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் முறுக்கு, பூந்தி, கருப்பட்டி, தேங்காய் எல்லாமே என்னோடய பாப்பா கொடுத்து விட்டுருந்தா. பாபா கோல்டுன்னு சொல்கிற மெட்டீரியல் தான் எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க, ப்ளூ கலர். அதில் தாத்தாக்கு க்ரீன், அம்மாவுக்கு ரெட் கலர், எனக்கு ப்ளூ. மெட்டீரியல் சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன். லவ் யூ காய்ஸ், பாய்.